வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், பூர்வத்தை விட்டு வெளியில் போயிடலாங்க. பூர்வத்திலே எனக்கு செட் ஆகலைங்க. ரொம்ப மனக்குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல் பிரச்சனையாக போயிட்டுருக்குது. பூர்வத்தை விட்டு வெளியேறதுக்கு பார்க்கணுங்க. வெளிநாடு போகலான்னு பார்க்குறேங்க. விசா பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டேன். சாதத்தை கொண்டு வந்து கொடுத்து பார்க்குறாங்க. நான் வெளிநாடு ஃபாரின் போகலாமா, வெளிநாடு போகலாமா, அடுத்த ஸ்டேட்டு போகலாமா, இப்போ தமிழ்நாட்டை விட்டு அடுத்த ஸ்டேட்டு போகலாமா, பொழைப்புக்காக, வருமானத்துக்காக அப்படி கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடாது, சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னா லோக்கல் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நம்ம பூமியை சுற்றி லோக்கலில் உள்ளக்கூடிய பிளானட். அதே சனி, செவ்வாய், ராகு அப்படின்னா நம்ம பூமியிலிருந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு பிளானட், ரொம்ப லாங்கில் உள்ள பிளானட். அப்போ நான் வெளிநாடு போகலாமா, ஃபாரின் போகலாமா, இந்தியாவிலே இருக்கலாமா, தமிழ்நாட்டிலே இருக்கலாமா, எங்கே பொழப்பு நடத்த முடியும்? உங்கள் சாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூரியன், புதன், சுக்கிரன் பிளானட்டு திசை ஓடினாலும் நீங்கள் லோக்கலுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு மாவட்டத்தில் நீங்கள் போய் ஒரு தொழில் பண்ணி பிழைக்கலாம். கண்டிப்பாக உங்கள் சாதகப்படி 10 குடம் எந்த திசையோ அங்கே போகலாம், 2 குடம் எங்கே திசையோ அங்கே போகலாம், 4 குடம் எங்கே திசையோ அங்கே போய் வீடு கட்டலாம். இந்த அமைப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது லோக்கல் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னா இது பூமியை சுற்றியே இருக்கும். சந்திரனும் அப்படி இருக்கும்போது சந்திரனும் அதை நம்ம இணைச்சிக்கலாம். லாங்கு தான் போகணுங்க, அடுத்த வெளிநாடு போகணுங்க, கடல் கடந்து போகணுங்க. கடல் கடந்து போனதை நம்ம அப்படிங்கிற மாதிரி பிழைக்கணுங்க. கடல் கடந்து போய் நிறையா ஒரு 4-5 வருஷம் 10 வருஷம் இருந்து சம்பாரிச்சிட்டு வந்துட்டு நம்ம பூர்வத்திலே கூட ஒரு வீட்டை வாங்கி, இடம் வாங்கி, வீடு கட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறவங்க. செவ்வாய் அவுட் பிளானட், சனியும் அதே மாதிரி தான், குருவும் அப்படி தான். அப்போ குரு திசை ஓடுதா, சனி திசை ஓடுதா, இதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். குரு திசை ஓடுதா, சனி திசை ஓடுதா, செவ்வாய் திசை ஓடுதா, இப்படிங்கிற ஓடும்போது இப்போ உங்களுக்கு குருன்னா 16 வருஷம் திசை அளவு, செவ்வாய் 7 வருஷம்தான், சனி 19 வருஷம். இவங்கெல்லாம் வெளிநாட்டு பிளானட். இப்போ உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தார்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இன்னொருத்தர் வேறு மொழி பேசுகிறவங்க கூட இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு மொழி பேசக்கூடிய நாட்டில் நீங்கள் இருப்பீங்க, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருப்பீங்க. 7ஆம் இடத்துல சனி இருந்துன்னு வச்சுக்க. அப்போ நீங்கள் உங்கள் சொந்த பந்தம் இல்லை தாய் மாமே வகையில், அத்தை வகையில் அப்படிங்கிற மாதிரிலாம் வர நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வெளியில் தான், அதாவது அவுட்ரு தான், அதாவது வெளியூரில் உங்கள் சாதிசானமே வெளியூரில் இருப்பாங்க, நாட்டில் இருப்பாங்க. அதைத்தான் நீங்கள் மனம் முடிக்க முடியும். அப்போ நான் வெளிநாடு போகலாமான்னு கேள்வி கேட்டால், லோக்கல் பிளானட்டுங்கிறது சூரியன், புதன், சுக்கிரன் திசை புத்தி ஓடுதா, அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ சுக்கிரனால 20 வருஷம் கொள்ளளவு புத்தி லாங் புத்தியாக தான் வரும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஃபாரின் போயிட்டு வந்துடலாம். ஆனால் அது லோக்கல் பிளானட் இல்லவா? அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு மாவட்டம் பாருங்கள், தொழில் பண்ணுங்கள், கண்டிப்பாக செய்யலாம். 2வது அப்போ அவுட்டர் பிளானட் செவ்வாய் இருக்குது, சனி, குரு இதெல்லாம் லாங் பிளானட்டு, அவுட்டர் பிளானட்டு. அவங்க திசை புத்தி போடுறதுனா நீங்கள் வெளிநாடு போகலாம், ஃபாரின் போனால் கண்டிப்பாக செய்யலாம், சம்பாதிக்கலாம், முன்னுக்கு வரலாம், வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இந்த வெளிநாடு போகலாமாங்கிற மோகம் உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த பிளானட்டை பாருங்கள், உங்கள் சாதகத்தில் இந்த பிளானட்டை பாருங்கள். சுயசாதகத்தை தான் பார்க்கணும். பொதுவான பலன், இந்த ராசிக்கு இந்த பலன் அப்படிங்கலாம் இது பல கோடி மக்களுக்கு ராசிக்கு சொல்கிறதும் சரி, கோச்சார பலன் சொல்கிறது பல கோடி மக்களுக்கு இது பொதுவான பலன். உங்கள் சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுது? புதன் திசை ஓடுதா, அப்போ சூரிய திசை ஓடுதா, சுக்கிர திசை, லோக்கலில் பாருங்கள், உங்கள் மாவட்டத்துக்குள்ளே போய் இடமாட்டம் பண்ணி பிழைக்கிறதுக்கு பாருங்கள். சரி, அப்போ சனி திசை ஓடுதா, வெளிநாடு போங்க, கடல் கடந்து போங்க. செவ்வாய் திசை ஓடுதா, கடல் கடந்து போங்க. குரு திசை போதா, கடல் கடந்து போங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்வீங்க. என்னுடைய வெளிநாடு போகிறதுக்கான இதாக இருந்தாலும் என்னுடைய உங்கள் சாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வெளிநாடு போக முடியுமா, ஃபாரின் போகலாமா, லோக்கல்லே தொழில் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா, சம்பளத்துக்கு போக முடியுமான்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.